இந்தியால வந்து கிரிக்கெட்ன்றது தவிர்க்க முடியாத ஒரு விளையாட்டா இருக்கு. ஸோ கிரிக்கெட் மட்டும் கிடையாது. அந்த கிரிக்கெட் விளையாடுற வீரர்கள் மீது இந்திய ரசிகர்கள் வச்சிருக்க பாசமும் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ அந்த பாசத்தின் அடிப்படையில அந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிடுறது வந்து வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு காலத்துல சச்சின் விளையாண்டார்னா, சச்சின் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர்ன்னுவாங்க. ஒரு காலத்துல கங்குலி விளையாண்டார்னா, அவர தாதான்னுவாங்க. அதுக்கப்புறம் டிராவிட பார்த்தோம்னா, இந்தியன் கிரிக்கெட்டோட வால்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்து செல்லப்பேர்கள், பட்டப்பேர்கள் வந்து எப்பவுமே இருக்கும். அது ரசிகர்கள் மத்தியில குடுக்கப்பட்ட ஒரு பேர். இப்போ ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, தோனிய வந்து தல தோனின்னுவாங்க. விராட் கோலி வந்து கிங் கோலின்னுவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு வீரருக்கும் வந்து ஒவ்வொரு செல்லப்பேர், பட்டப்பேர் வந்து ரசிகர்கள் மூலியமா குடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மேட்ச் விளையாடும்போதும் வந்து இந்த கிரிக்கெட் வல்லுநர்களும் சரி, கிரிக்கெட்ட கமெண்ட் பண்ற கமெண்டேட்டர்ஸும் சரி, எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த வார்த்தைகள வந்து உபயோகப்படுத்துவாங்க. ஸோ சமீப காலத்தில பார்த்தீங்கன்னா, தோனிக்கு வந்து தல தோனி மட்டும்னு பேர் கிடையாது. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு கேப்டன் கூல். சில முக்கியமான மேட்ச்ல டஃப்பான கண்டிஷன்ல வந்து கூலா ஹேண்டில் பண்ணி, ஸோ அந்த மேட்சஸ வின் பண்ணி குடுத்ததுனால, அவருக்கு வந்து கேப்டன் கூல்ன்ற இன்னொரு பட்டப்பேரும் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பட்டப்பேர வந்து இனிமே யாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த பேர் வந்து எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு, இன்னைக்கு கேப்டன் கூல் சொல்ற அந்த வார்த்தைக்கு வந்து ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருக்காரு தோனி. ஸோ அந்த கேப்டன் கூல் வார்த்தைய வந்து விளம்பர நோக்கத்துக்காகவோ, தனிப்பட்ட நோக்கத்துக்காகவோ யாராவது பயன்படுத்தியிருந்தா, அவங்க மீது வந்து தோனி வந்து சட்ட ரீதியா வந்து நடவடிக்கை எடுக்கலான்றது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இது வந்து சரியா தப்பான்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.